வா சரியான பீஸுங்க. காலையில் பிரியாணி பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 11 o'clock ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா 1 o'clockலாம் இவங்க பிரியாணி கொலஸ்ட்ரால் வேறு இன்னும் நிறைய இது பண்ணுங்க. வா நாங்கள் கொழுப்பு வா முதல்ல இந்த லேயர் தாங்க மேலே வருது. 12 வருஷமா இந்த ஹோட்டலை இவங்க நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. சரியான ஆயிலி கைஸ் பிரியாணி. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் நூர் பிரியாணி சென்டருக்கு தான் வந்திருக்கும். இந்த ஹோட்டல் எங்க இருக்குன்னா, ஸோ கிருஷ்ணகிரியில் ராயக்கோட்டை பைபாஸ்ல ஸ்டேடியம் போற ரோட்ல இந்த ஹோட்டல் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமா இந்த ஹோட்டலை இவங்க நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க காலையில பிரியாணி பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 11 o'clock ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா 1 o'clockலாம் இவங்க பிரியாணி காலி. ஸோ நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன் இந்த சைடில் வரும்போது போகும் பொழுது. நானும் ஒரு நாளைக்கு இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணணும், அப்படி என்னதான் இருக்கு இவ்வளோ ரஷ்ஷாக இருக்கே அப்படின்னு நான் நினச்சி தான் இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம். ஸோ ஆக்சுவலி இவங்க பார்த்தீங்கன்னா 2 பிரான்ச் இருக்கு, அதையும் காட்டுறேன் வாங்க போகலாம். இந்த 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹோட்டல் ஆரம்பிச்சாங்க இல்லைங்களா, அதோட ஃபர்ஸ்ட் பிரான்ச் இதுதான். அதுக்கு ஆப்போசிட்லேயே இன்னொரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம முதல்ல அங்கே விசிட் பண்ணிட்டு வந்துருவோம். 12 இயர்ஸ்க்கு முன்னாடி இவங்க ஆரம்பிச்ச ஹோட்டல் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். இதுலேருந்து அவங்க டெவலப் ஆகி இன்னொரு ஹோட்டல் வச்சிருக்காங்கன்னா நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு இவங்க வந்து உழைச்சிருப்பாங்க, இவங்களோட பிரியாணி எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குன்னு. ஸோ இப்போ மணி பார்த்தீங்கன்னா 12:30 கூட ஆகலை. அவங்களுக்கு அவங்க டபராவை காட்டுறேன் பாருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி. இது ஆல்ரெடி வந்து பாதி டபரா காலி ஆயிடுச்சு. ஸோ மட்டன் பிரியாணி காட்டுறேன் பாருங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கால்வாசி காலியாக இருக்கு. ஸோ இந்த பிரான்ச்சில் மட்டும் இவ்வளோ ஆயிருக்கு. அந்த பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையாவே காலி ஆயிடுச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு அங்கே தான் உட்காந்து சாப்பிட போகிறோம். நம்மளோட பிரியாணி வந்துருச்சு. ஆக்சுவலி மட்டன் பிரியாணி, இது வந்து நாட்டுக்கோழி பிரியாணி. ஸோ பிரியாணி வந்தாச்சு, கூட சில்லி சிக்கன் வாங்கியிருக்கோம். மட்டன் பிரியாணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், அடுத்து நாட்டுக்கோழி பிரியாணி. சரியான பீஸுங்க, கொழுப்பு கலந்த பீஸ். அதுவும் என்ன இப்படி வளர்க்குது. ஸோ கைஸ் பீஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே 4-5 பீஸ் இருக்குது. ஆல்ரெடி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பீஸ் இருக்குது. சரியான ஆயிலி கைஸ் பிரியாணி. கொலஸ்ட்ரால் வேற என்ன இழுத்துனே இருக்கு. ஆக்சுவலி சாப்பிட்றதுக்கு முன்னாடி என் வாய் பயங்கரமா டெம்ட் ஆகுதுங்க. நம்ம வெளியே காட்ட முடியாதுல்ல. சரி சாப்பிடுவோம் முதல்ல. ஆஹா, அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் எனக்கு அப்படியே கிளீனாக தெரியுதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மசாலா அடிச்சிருக்காங்க. கொலஸ்ட்ரால் வேற என்ன நிறைய இது பண்ணுது. வா நாங்கள் கொழுப்பு கையே பாருங்க ஆயில் ஆயிடுச்சு ஃபுல்லா. இந்த பிரியாணியும் இந்த கொழுப்பும் கலந்து பிரியாணி போதும் இல்லையா, அதுக்கு முன்னாடி கொழுப்பு கரைஞ்சி உள்ள போயிடுது. அவ்வளோ சூப்பராக இருக்கு. அதே மாதிரி இவங்க இந்த அஜினோமோட்டோ அதெல்லாம் இவங்க போடுறதில்ல. நான் ஆல்ரெடி கேட்டுட்டு தான் வந்தேன். அதெல்லாம் இவங்க மோஸ்ட்லி அதிகமாக போடுறதில்லைன்னு சொன்னாங்க. நம்ம இப்போ தந்தூரி ட்ரை பண்ணுவோம். எனக்கு ஃபுட்டுலேயே ரொம்ப 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 பிடிச்ச ஃபுட்டுனாலே தந்தூரி தாங்க. கிரில் சிக்கன் தந்தூரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நல்ல விங் பீஸ் தான் பார்த்தீங்கன்னா, கீழே நல்லா எலும்பு இருக்குது. நல்லா மேலே பார்த்தீங்கன்னா இந்த லேயர் பாருங்க, உங்களுக்கு தெரியும். நான் எடுத்து காட்டுறேன். இந்த லேயர் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு குக் ஆயிருக்கு பாருங்க. நீங்கள் நான் வெளியே ஷாட் எடுக்கும்போது பார்த்துருப்பீங்க. இந்த கிரில்ல வந்து அவங்க குக் பண்ணிட்டு இருக்கிறது. நான் வந்து ஒரு 2-3 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அவ்வளோ நேரமாக அது அதில் குக் ஆகிட்டே தாங்க இருக்குது. ஸோ குக் ஆகிட்டே இருக்குது. அந்த ப்ரெஷ்ஷில் ஆயில் தடவுவாங்க, அது தடவிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க போடும் பொழுதே பார்த்தீங்கன்னா அந்த மசாலா வந்து நல்லா ரெட் கலரில் இருந்தது. ஸோ அதுக்குன்னு கலர் கிடையாது, சில்லி மசாலா. அது நீங்கள் கலருன்னு நினச்சிக்கிட்டு. வா
முதல்ல இந்த லேயர் தாங்க மேலே வருது. ஸோ அது மட்டும் தனியாக சாப்பிட்டா நல்லா இருக்கும். பட் ஆனால் இந்த சிக்கன் சாப்பிடும் பொழுது மண்ணு மாதிரி ஆயிடும். நம்ம கலந்து சாப்பிடணும். இந்த லேயர் கூட இந்த சிக்கனும் கலந்து தான் நம்ம சாப்பிட போகிறோம். டேஸ்ட் பண்ணிடுமா? ரொம்ப ஃப்ளேவரியான ஒரு கிரில் சிக்கன் தாங்க. ஏன்னா அது ரொம்ப நேரம் குக்காக இருக்கிறதுனால நமக்கு அந்த டேஸ்ட்டும் நல்லா தெரியுது. அதுக்குள்ளே போட்டுருக்காங்க பார்த்தீங்களா மசாலா, ரொம்ப வந்து வாய்க்கு அடிக்கிற மாதிரியும் இல்லை, ரொம்ப டேஸ்ட்டு கம்மியாகவும் இல்லை, நல்லா சட்டிலாக நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நாட்டுக்கோழி பிரியாணி. தனித்தனியாக டபரா செஞ்சு தான் இவங்க செய்கிறாங்க. நாட்டுக்கோழி தனியாக செய்கிறாங்க, கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக செய்கிறாங்க. மட்டன் பிரியாணி செய்கிறாங்க, அது ஒரு டிஃப்ரெண்ட்டான குவான்டிட்டியில் செய்கிறாங்க. அதே மாதிரி தனித்தனியாக டபரா வச்சு தான் செய்கிறாங்க. நீட்டமாக நாட்டுக்கோழியோட லெக், நாட்டுக்கோழியோட லெக்கு தான் இந்த எலும்பு இவ்வளோ மெலிசாக இருக்கும், ப்ளஸ் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸோ நம்ம முதல்ல நாட்டுக்கோழி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா பாயில் பண்ணியிருக்காங்க, சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப நேரம் வேக வச்சுருக்காங்க. ஸோ நாட்டுக்கோழி பிரியாணி நல்லா பாயில் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ளேவர் ஒன்றும் எனக்கு பெருசாக தெரியல. பிரியாணி வந்து அந்தளவுக்கு நான் மசாலாவோடு இருக்குதுன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா பெருசாக மசாலா இல்லை எனக்கு எடுத்ததில் அந்த மாதிரி இருக்கு. ஆமாம், பெருசாக மசாலா இல்லை. ஏன்னா நாட்டுக்கோழி அதோட டேஸ்ட்டே தனியாக வந்துடும், மசாலா அதிகமாக போட மாட்டாங்க போல. ஸோ நாட்டுக்கோழி அது கூட பிரியாணி சேர்த்து கலந்து சாப்பிடுவோம். இதை கலந்து சாப்பிடும்போது சத்தியமாக சொல்கிறாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நார்மலாக நம்ம பிரியாணி சாப்பிடும்போது டேஸ்ட்டு தெரியல, பட் இது கலந்து சாப்பிடும்பொழுது அதோட ஃப்ளேவர் நமக்கு இதுக்குள்ளே வந்துடுது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ கைஸ், ஒரு வழியாக நம்ம ஃபுட்டு முடிஞ்சது. ஸோ எனக்கு இங்கே என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆமாம், எனக்கு தந்தூரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி எனக்கு இந்த நாட்டுக்கோழி பிரியாணியை விட மட்டன் பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஏன்னா நல்லா மசாலாவா, நல்லா ஆயிலியா, நல்ல ஒரு ஃப்ளேவராக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரியாணி எல்லாம் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல எத்தனையோ ரிவ்யூ நம்ம கொடுத்துருக்கோம், நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கோம், நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மட்டன் பிரியாணி எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. நான் ஒன்று மிஸ் பண்ண விஷயம் என்னன்னா, இந்த ஷவர்மா தான். ஸோ இது நான் வரும்பொழுது தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க, அதனால் என்னால் சாப்பிட முடியல. நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்தோம்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். நிறைய இடத்துல நம்ம ஃபுட் ரிவ்யூ போய்கிட்டு தான் இருக்கும். ஸோ அப்போ ட்ரை பண்ணுவோம். தேங்க்யூ கோஸ், பாய்.